அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்திய கருப்பு கவுனி அரிசி இன்னைக்கு நம்ம எல்லாருமே பயன்படுத்தலாம். இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இப்போ இன்னைக்கு இதை வச்சுட்டு நம்ம கேசரி பண்ண போகிறோம். ரவையில் தான் இது வரைக்கும் நம்ம கேசரி பண்ணியிருப்போம். இப்போது கருப்பு கவுனி அரிசியில் நம்ம கேசரி பண்ண போகிறோம். கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்குன்னா லேசாக சுடு தண்ணியில் இந்த அரிசியை போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் டவலில் போட்டு உலர்த்தி எடுத்துக்கலாம். டவலோட கலர் கொஞ்சம் மாறிடுங்க. அதனால் இந்த துணியை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசி உலர வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த டவலை யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் உலரட்டும். நம்ம உலர வச்ச அரிசியை கடாயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ஸோ சும்மா லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் போதும். நல்லா காஞ்சிருந்ததுன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். கொஞ்சமாக நெய் போட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச இந்த கருப்பு கவுனி ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சதை இதில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம அந்த வெல்லத்தோட தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கலரிடணும். கலரிட்டு சிம்மில் வச்சுட்டா அது உங்களுக்கு வெந்துடும். இது பார்க்கறதுக்கு ரவை மாதிரியே இருக்கா உங்களுக்கு. இதில் ஒரே ஒரு சின்ன ஏலக்காய் மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன வாசனைக்கு. ஏலக்காய் பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா கருப்பு கவுனி அரிசியே நல்ல வாசனையோடு இருக்கும். ஸோ சும்மா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நம்ம அதை போடுறோம்.